கர்த்தர் புதிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான நன்மைகளை அவர் உங்கள் வாழ்க்கையில தருவார். தெய்வம் என்பது நன்மையை தருவது. எந்த விதமான கெடுதலையும் மனித சமுதாயத்துக்கு அது கொடுப்பதில்லை. ஆனால் தெய்வம் மனிதத்தில் இருக்கிற ஆத்துமா நித்தியமாய் வாழ்வதற்கு அது திசை மாறி போய்விடாமல் சில பாடுகள், உபத்திரவங்கள் வழியே அதை புதுப்பித்து வலுவூட்டி அந்த ஆத்துமாவை சரியான முறையிலே நடத்த தெய்வம் சித்தம் கொண்டுள்ளது. மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிறு பிரச்சனைகளை கண்டு அஞ்சி விலகி ஓட வேண்டியதில்லை. அது தேவ சித்தமானால் அது தேவனாலே சரி செய்யப்படும். சில மனிதர்கள் தாங்களே இச்சைக்கு உண்டாகி சோதனையில சிக்குவது உண்டு. தாங்களே திசை மாறி போய் சாத்தானின் வஞ்சகத்திலே வீழ்ந்து போவதுண்டு. தன்னுடைய சுய சித்தத்தினாலே, தன்னுடைய சுய அகங்காரத்தினாலே, சுய அகம்பாவத்தினாலே, இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய சுயத்தினால, தனக்கு இருக்கக்கூடிய கர்வத்தினால அவர்கள் போய் அநேக காரியங்களில் சிக்கிக்கொள்வதுண்டு. ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சத்தத்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற மக்களுக்கு மிகப்பெரிய சமாதானமும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் காத்திருக்கிறது. இந்த வருடத்தின் இறுதி நாளிலே நாம் தேவ சமூகத்திலே தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து அதன்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும். ஆமென். அல்லேலூயா.